Welcome to Education Time in Tamil. CBSE Class 7th க்கு Chapter 4ல இருக்கிற Part 1 வீடியோ. இதில் ஹீட் அப்படிங்கிற லெசனை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த லெசனை பற்றின இன்ட்ரோடக்ஷன் அதை பற்றின டாப்பிக்கையும் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். இதில் நம்ம வந்து சம்மர் டைமில், அதாவது நம்மளுடைய சம்மர் டைம் எந்த மந்த் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தின்னான ஒரு காட்டன் கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? நம்ம போடுற ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெல்லிஸான காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே வந்து ஹேண்ட் கர்ச்சிப் ஆகட்டும் எல்லாமே வந்து காட்டன் மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் வந்து அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சம்மர் டைமில் நம்மளுடைய அட்மாஸ்பியரிக் ஹீட், அதாவது நம்மளை சுற்றி உள்ள டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும், அதிகமான ஹாட்டான கிளைமேட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம பாடி வந்து ஹீட் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஏர் ஃப்ளோ அதிகமாக நம்ம கிடைக்கிறதுக்காக காற்று வந்து நம்ம பாடியில் போனால் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெம்பரேச்சர் ஓரளவுக்கு நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும், நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதிகமான டெம்பரேச்சர் இல்லாமல் மெயின்டைன் ஆகணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின்னான காட்டன் கிளாத்து இதை தான் நம்ம வந்து போடுவோம். ஓகே, இதே வந்து வின்டர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நவம்பர், டிசம்பர் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கோல்டான கிளைமேட்டாக இருக்கும். ஸோ அந்த கிளைமேட்டில் நம்ம வந்து காட்டன் கிளாத் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளன் ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ உள்ளன் ஸ்வெட்டர் தான் நம்ம போடுவோம். அப்புறம் வந்து கம்ப்ளீட் பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். ஏன் வந்து அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான். என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் நம்ம உள்ளன் ஸ்வெட்டர் போடும்பொழுது நம்மளோட உள்ள ஹீட்டை வந்து அது வெளியே வந்து கண்டக்ட் பண்ணாது, வெளியே விடாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து எப்போதும் ஒரு டெம்பரேச்சரில் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இருந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அதனால தான் நமக்கு என்ன ஆகாது, அதிகமாக குளிராது. ஸோ வெளில உள்ள கிளைமேட் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது, கோல்டான கிளைமேட் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி உள்ள டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? இதே வந்து சம்மர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜில்லுன்னு வந்து கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அதே வின்டர் டைமில் பார்த்தோம்னா ஹாட்டான ட்ரிங்க்ஸு, அதாவது காஃபி, டீ இந்த மாதிரி ஹாட்டாக ஏதாவது சாப்பிட்டா பெட்டராக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சென்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளோட டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கண்டிஷனை வந்து நம்ம மாற்றுறோம் இல்லையா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹீட் கோல்டு அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறோம், உணர்றோம். ஓகேவா? ஸோ உணர்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ ஹாட்னா என்ன, கோல்டஸ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இப்போ ஒரு சில ஆப்ஜெக்ட்லாம் பார்க்க போகிறோம். அந்த ஆப்ஜெக்டில் ஹாட்டான ஆப்ஜெக்ட் எது, கோல்டான ஆப்ஜெக்ட் எது, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாலே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண சொல்லிட முடியும். ஓகேவா? நீ கொடுத்துருக்க ஆப்ஜெக்டை பாருங்கள், கப் ஆஃப் டீ ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹாட்டான ஆப்ஜெக்ட். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக் ஐஸ். ஸோ ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கோல்டாக இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து ஃபயரோட ஃப்ளேமு, இது பயங்கரமான ஹாட்டான இருக்கும் டீயை கம்பேர் பண்ணும்பொழுது. அடுத்தது கூல் ட்ரிங்க்ஸு, அப்புறம் பாயிலிங் வாட்டர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாட்டான ஆப்ஜெக்ட், கோல்டான ஆப்ஜெக்ட் நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹாட்டான ஆப்ஜெக்ட், ஐஸு, கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து கோல்டான ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஆனால் ஒரு ஆப்ஜெக்டோட இன்னொரு ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது என்ன மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மாறுது. அதாவது ஹாட்டான டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வேற வேற டெம்பரேச்சர்ல இருக்கும். அதே மாதிரி கோல்டுன்னு பார்த்தோம்னா அதுவும் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் மாறும், அதோட கோல்ட்னஸ் வந்து மாறும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அதை வச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை வச்சு நம்ம எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே அதிகமான ஹீட்டான டெம்பரேச்சர் உள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஃப்ளேம். ஓகேவா? இப்போ இந்த ஃபயர் ஃப்ளேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த டீயையும் இந்த பாயிலிங் வாட்டரையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து அதிகமான ஹீட் உள்ளது. இது கிட்டக்கே நம்மளால போக முடியாது, நம்ம டச் பண்ணவும் முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் அதிகமான ஹீட் உள்ளது. இதை H1 அப்படின்னு நோட் பண்ணிக்கலாமா? ஏன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? அந்த மாதிரி வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகே,
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாயிலிங் வாட்டர். இது வந்து டீயை விட அதிகமான டெம்பரேச்சர் உள்ளது. வாட்டர் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம படிப்போம். அது பின்னாடி அடுத்தடுத்த இந்த லெசன்லேயே அடுத்தடுத்து வருது. ஸோ அப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்த ஹீட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிலிங் வாட்டர் தான் அதுக்கு அடுத்த ஹீட். ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து H2 அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதை விட கம்மியான ஹீட் உள்ளது எது? பாயிலிங் வாட்டரை விட கம்மியான உள்ளது டீ. ஓகே, இது வந்து நம்மளால கையில் எடுத்து நம்ம குடிக்க வர அளவுக்கு தான் இருக்கும் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ அப்போ இதை விட பாயில் வாட்டரை விட என்ன ஆகும்? டீங்கிறது டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 ஹாட்டான ஆப்ஜெக்ட் டெம்பரேச்சர் கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1 இஸ் கிரேட்டர் தென் H2. H2 விட H1 அதிகமாக இருக்கும். ஸோ H2 இஸ் கிரேட்டர் தென் H3. ஸோ இந்த டீயை விட இந்த பாயிலிங் வாட்டருக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை பொறுத்து இன்னொரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இதே மாதிரி தான் வந்து கோல்டஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்குவோம் அண்ட் ஐஸ் எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ இந்த ஐஸை வந்து என்ன எடுத்துக்கலாம்? C2ன்னு எடுத்துக்கலாம். கூல் ட்ரிங்க்ஸ் வந்து C1 எடுத்துக்கலாம். இந்த ஐஸோட கம்பேர் பண்ணும்போது கூல் ட்ரிங்க்ஸோட கோல்ட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மி, கொஞ்சம், அதாவது இதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஐஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கூல் ட்ரிங்க்ஸ் வந்து கம்மியான டெம்பரேச்சர் தான் இருக்கும், அதாவது கோல்ட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஐஸை விட. ஓகேவா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2 இஸ் கிரேட்டர் தென் C1. C1 விட என்ன அதிகமாக இருக்கும்? C2 வந்து அதிகமான கோல்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ கோல்ட்னஸ்னால ஹாட்டாக இருக்கிறதையும் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஜெக்டோட தான் வச்சு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட்டான ஆப்ஜெக்ட் எது, கோல்டான ஆப்ஜெக்ட் எது, அப்போ ஹாட்னா என்ன, கோல்டுனா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பிரித்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த பிக்சர் உங்களுக்கு நான் கொடுத்தேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்கில் கொடுத்துருக்க ஆக்டிவிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஆப்ஜெக்ட் இஸ் ஹாட்டர் தென் த அதர். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை விட ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அந்த ஆக்டிவிட்டி செஞ்சு பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு கோல்டான ஒரு கண்டெய்னர், அதாவது ஒரு கண்டெய்னரில் கோல்டான வாட்டர் வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 mug கோல்டு வாட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கண்டெய்னருக்குள்ளே. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 2 mug அளவுக்கு ஹாட்டான வாட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ ஹாட்னா நம்ம கை விட்டு பார்க்குற அளவுக்கு ஹாட்டான டெம்பரேச்சர் இருந்தால் போதும். நீங்கள் அதிகமான பாயில் நல்லா வந்து 100 டிகிரிக்கு மேலே பாயிலாக வந்து வாட்டர்லாம் வைக்க வேணாம். ஸோ அப்போ வந்து நம்ம கை தான் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால ஓரளவுக்கு கை வைக்கிற அளவுக்கு நம்ம கை வச்சா ஹாட்டாக இருக்குது அப்படின்னு தெரிகிற அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கிட்டா போதும். ஓகே, ஸோ இப்போ சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா வார்ம் வாட்டர் அப்படிங்கிறது. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mug கோல்டு வாட்டர் அண்ட் 1 mug வந்து ஹாட் வாட்டர் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ண மாதிரி. ஓகேவா? கோல்டு வாட்டரும் ஹாட் வாட்டரும் மிக்ஸ் பண்ண மாதிரி இதை எடுத்துக்குவோம். ஸோ அப்போ இது வந்து வார்ம் வாட்டர். இப்போ என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கோல்டு வாட்டருக்குள்ளே ஒரு ஹேண்டும் ஹாட் வாட்டருக்குள்ளே ஒரு ஹேண்டும் வைக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கோல்டு வாட்டருக்குள்ள வச்சிருக்க ஹேண்ட் எப்படி இருக்கும்? சில்லுன்னு, அதாவது நம்ம வந்து அதிகமான கோல்டை ஃபீல் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி ஹாட் வாட்டருக்குள்ள வச்சிருக்க ஹேண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக, அதாவது சூடாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ 2 ஹேண்டையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து வார்ம் வாட்டரில் அதே டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் வார்ம் வாட்டருக்குள்ளே வைக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த கோல்டான ஹேண்ட் என்ன இருக்கும்? அதிகமான கோல்டாக இருந்திருக்குமா? இப்போ வார்ம் வாட்டருக்குள்ள வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆக ஆரம்பிக்கும், அதாவது கோல்ட்னஸ் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு வந்து ஹீட்டு அதிகமாகிட்டே வரும். ஓகேவா? அப்போ டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? அதிகமாகும். நம்ம கை சில்லுங்கிறதுலேருந்து என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும், ஹீட்டாக மாறிக்கிட்டே வரும். ஓகே, இது எவ்வளோ வரும் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். சரி, அது எப்படி இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹாட் வாட்டருக்குள்ள ஹேண்ட் வச்சிருந்தோமா அந்த ஹேண்ட் எப்படி இருக்கும்? டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும், நல்ல கை சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே வார்ம் வாட்டரில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும்.
ஸோ அந்த ஹீட்டாக சூடாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், சூடு குறைஞ்சிக்கிட்டே வரும், கொஞ்சம் நார்மலுக்கு வர மாதிரி மாறும். ஸோ இப்போ இந்த 2 ஹேண்டையும் அட் அ டைமில் வார்ம் வாட்டர் வைக்கும்போது தானே இப்படி நடக்குது. ஸோ அப்போ எப்படி எதுவரையில் அது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்ம் வாட்டரில் ஒரு டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்கோ அது வரலும் நம்ம ஹேண்ட் வந்து அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வார்ம் வாட்டர் டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட கை வந்து ஃப்ரீ ஆகிடும். ஸோ அந்த லெவலுக்கு தான் இருக்கும். அப்போ கோல்டு வாட்டரில் இருக்கும்போது டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது அந்த ஹேண்டுக்கு. ஹாட் வாட்டரில் இருக்கும்போது டெம்பரேச்சர் வந்து அது அதாவது இழந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்ம் வாட்டரில் வைக்கும்போது அதோட டெம்பரேச்சர் லெவலுக்கு மாறிடுது. ஸோ இப்போ தான் நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் அப்படின்னா என்னன்னு புரியுது இல்லையா? ஸோ ரிலேபிள் இதில் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேபிள் மெஷர் ஆஃப் த ஹாட்னஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் டெம்பரேச்சர், அதோடைய வெப்பநிலை தான் அதனுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது, அதனுடைய வெப்பநிலை. அதாவது டெம்பரேச்சர்னா வெப்பநிலைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த டெம்பரேச்சர் தான் அந்த பொருள் வந்து ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளை வந்து உணர வைக்குது. ஓகேவா? அது வந்து ஒரு பொருளை பொறுத்து இன்னொரு பொருளோட டெம்பரேச்சர் நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? இதுதான் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பொருளை பொறுத்து இன்னொரு பொருளோட ஹாட்னஸ் எவ்வளோ இருக்குது, அது எவ்வளோ ஹாட்டாக இருக்குது, இந்த பொருளை விட அந்த பொருள் எவ்வளோ ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுதான் இங்கே வந்து டெம்பரேச்சர் அப்படிங்கிறது, ஒரு பொருளோடைய வெப்பநிலை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோட சம்மரிக்கு வருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷனில் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கிளைமேட்டை பொறுத்து நம்மளுடைய சென்ஸ் வந்து மாறுது. ஸோ கிளைமேட் கோல்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், வார்மாக இருக்கிறதுக்காக நம்ம பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக உள்ள கம்பளி இந்த மாதிரியான மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து ஹாட்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஃப்ளோ அதிகமாக இருக்கிற மாதிரியான தின் காட்டன் மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அந்த ஹாட்னஸையும் கோல்ட்னஸையும் நம்ம ஃபீல் பண்ணி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஹாட் அண்ட் கோல்டு அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை மற்ற ஆப்ஜெக்டோட கம்பேர் பண்ணும்பொழுது அது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆப்ஜெக்ட் இதை விட ஹாட்டாக இருக்குது, இதை விட கோல்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இதான் ஹாட் அண்ட் கோல்டை நம்ம மெஷர் பண்ணுறது. ஸோ கரெக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு அந்த ஆக்டிவிட்டி செஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம், கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டரில் ஹேண்டை வச்சு திரும்ப என்ன பண்ணுறோம், வார்ம் வாட்டரில் வைக்கும்போது அது எப்படி வந்து கோல்ட்னஸ் ஹாட்னஸ் மாறுது அப்படிங்கிறத நம்ம லைவாக வந்து என்ன பண்ணுறோம், செஞ்சு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டோட ஹாட்னஸ் அப்படிங்கிறது அதில் எவ்வளோ வந்து வெப்பம் இருக்குது, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அதில் எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் மற்ற பொருளோட நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.